சைந்தவியினுடைய லைவ் இன் கான்சர்ட் மேட் வைப் ஃபெஸ்ட்ல ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இப்பவே பேடிஎம் இன்சைடர்ல புக் பண்ணுங்க. விஜய் சித்து விளாகு பார்த்தா செம்ம ஜோக்கு, பாதி பேரு பேக்கு மீதி பேரு கிராக்கு, இந்த மாதிரி டீமு கிட்ட விஜய் சித்து லாக்கு, நம்ம விஜய் சித்து லாக்கு. ஜம்முக்கு 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 ஜம்முக்குறா, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாதிரி கொலரை கொடுக்குறான். ஸ்டுடியோவில் வந்தோடனே அவர் டோட்டலாக மாறிடுறாரு. இல்லை இது வைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இதை மாற்றுங்க, ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப அந்த எனக்கு வந்து இந்த சூரி இதுதான் ரொம்ப காமெடியாது. நான் வந்து அவர்கிட்டயே போய் கேட்டேன், அல்லையா இது கண்டென்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உண்மையாகவே நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? அண்ணா இல்லைண்ணே, எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்துச்சு அந்த மாதிரி. ரெக்கார்டு போட மறந்துடும், அதை காப்பி பண்ண மறந்துடும், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாலும் ஃபுட்டேஜை தொலைச்சிடும். ஜம்முக்கு 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 ஜம்முக்குறான், ஒவ்வொரு பையலும் ஒவ்வொரு மாதிரி கோளாறு கொடுக்குறான், ஐயோ கோளாறு கொடுக்குறான். வணக்கம் மக்கள், விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா நம்ம கானா தரணி அண்ணன் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரோட கெரியர் பத்தியும் இப்போ அவர் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்கிற பாட்டு பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம். அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த சோஷியல் மீடியா திறந்தாலே நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற கண்டென்ட்ல எல்லாரும் அதிகம் ரிலேட் பண்ணிக்கிறது விஜய் சித்து அவரோட கண்டென்ட்ஸோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க டீமுக்கு ஒரு பாட்டு அதை நம்ம பாடுறோம் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க முன்னாடில இருந்தே விஜய் சித்து ப்ளாக்ஸ் ஃபாலோ பண்றது தான்? ஆனால் அவங்க வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன், அவங்களுடைய ஷார்ட்ஸு. ரொம்ப டைம் இருக்கும்போது அவங்க ஃபுல் வீடியோலாம் சில வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும், நல்ல ஜாலியாக இருக்கும். அது ஒரு நேச்சுரலாக பண்ணுவாங்க, எல்லா விஷயமும் நம்ம கூட கனெக்டாகவே இருக்கும். அதெல்லாம் நமக்கும் நடந்துருக்கு இந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய சேனல்லாம் நான் அப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேண்ணே, இந்த சாங் வந்து எங்களுக்காக ஒரு லைன் பாடி காட்ட முடியும்? விஜய் சித்து விளாகு பார்த்தா செம்ம ஜோக்கு, பாதி பேரு பேக்கு மீதி பேரு கிராக்கு, இந்த மாதிரி டீமு கிட்ட விஜய் சித்து லாக்கு, நம்ம விஜய் சித்து லாக்கு. ஜம்முக்கு 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 ஜம்முக்குறா, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாதிரி கொலரை கொடுக்குறான். ஜம்முக்கு 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 ஜம்முக்குறா, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாதிரி கொலரை கொடுக்குறான், ஐயோ கொலரை கொடுக்குறான். அதாவது அப்ப இவங்களுக்கு பாட்டு பாடுறவங்கிற ஐடியா எப்படி கிரியேட் ஆச்சு? அதுல நீங்க எப்படி ஜாயின் ஆனீங்க? அவங்களுக்கு எப்படி கிரியேட் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து என்னுடைய நண்பர் இருக்காரு, சதீஷ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். நானும் அவரை சேர்ந்து ஒரு சாங்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே. அவங்க ஒய்ஃபுக்காக அவர் பண்ண பாட்டுலாம் இருக்கு. அது நாங்கள் பண்ணி தான் பழக்கமாச்சு. அப்புறம் நானும் ரோகேஷ் எல்லாம் கொஞ்சம் அப்பத்துலேருந்தே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸான்றதுனால அவரு ஒருவேளை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களுடைய டீம் மூலியமா வந்தது. சதீஷ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். சதீஷ் ரோகேஷும் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணோம், ஸோ விஜய் சித்து விளாக்ஸ் அதாவது 3 மில்லியன் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஷோ பண்றாங்க, அவங்க ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு சாங் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அது மூலியமா வந்தது. அவ்வளவுதான். அண்ட் ரோகேஷ் அவரோட உங்களுக்கு ஆல்ரெடி முன்னால இருந்தே அந்த ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. ஈவன் டிமான் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவர் கூட இருந்திருக்காரு. அவரோட உங்க பாண்டிங் பத்தி? அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட் எங்களுக்கு. நிறைய கானா சிங்கர்ஸ் வந்து அவருடைய பாடல் மூலயமா நிறைய பேரை வந்து வளர்த்து விட்டுருக்காரு. நாங்கள் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 2013 சம்திங் இருக்கும், அப்பத்துலேருந்து பழக்கம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் போனப்போ தான் எனக்கு ரோகேஷ் அறிமுகம் ஆகிறாரு. அப்போ வந்து அவர் லிரிக் ரைட்டராக சும்மா ஏரியா பசங்களாம் பாட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ நான் சும்மா போய் ஒரு பாட்டு கேட்டேன், எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்க, நானும் பாடுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பாட்டே எழுதி தரல கடைசி வரையும். அதுக்கப்புறம் டெய்லியும் அவர் வீட்டுக்கு வருவார், நான் அவர் வீட்டுக்கு போவேன். நாங்கள் வேசார்பாடியில் புளியந்தோப்பில் அந்த மாதிரிலாம் அட்டி விடுவோம். அப்பத்துலேருந்தே கொஞ்சம் பழக்கமாகி லேட்டஸ்ட்டாக இப்போ டி இமான் சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு எனக்கு அவர் தான் வந்து கூப்பிட்டு போய் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஒரு பாட்டு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. சூப்பர்ண்ணே. டிமாஸுக்கு ரொம்ப நன்றி. டிமான் அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? அவர் பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர்ல. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு. ஒரு பாட்டு இருந்தாலும் அவரும் ஒரு நல்ல சிங்கர், பயங்கரமாக பாடுவார். அவர் வந்து சொல்லுவார், தரணி இப்படி பாடுங்க அப்படின்னு. நம்மளும் ரொம்ப இசை ஞானம்லாம் இல்லை, ஏதோ கேள்வி ஞானத்தில் பாடிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட பாடுறதுலாம் வந்து பெரிய ஒரு பாக்கியம் தான். சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. இதுவும் இல்லாமல் ரோகேஷ் வார்த்தைகள் வந்து நமக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடாது.
நம்ம ஏரியா நம்ம ஃப்ரெண்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அது வந்து என் வாயில இருந்து வந்துடும். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் வந்து ரோகேஷ் கூட போய் பாடினேன். 2வது படம் வந்து இமான் சாரே எனக்கு கூப்பிட்டு ஒரு சாங் கொடுத்தாரு. நானும் குணாவும் சேர்ந்து பாடியிருக்கோம். ஸோ அது ஒரு ஹாப்பியான. அண்ட் இந்த கமிங் டு அந்த விஜய் சித்து அவங்களுக்கான அந்த சாங் பாட்டு கேட்டு அவங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க கிட்ட மெசேஜ் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? இல்ல வந்தாங்களே அப்ப பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போதே அவங்க எல்லாரும் கூட தான் இருந்தாங்க. வாவ் சூப்பர். எல்லாரும் உட்காந்து தான் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா லிரிக்ஸ் ரொம்ப கவனமா இருந்தோம். ரோகேஷ் வந்து ரொம்ப கலாச்சி எழுதிட்டாப்பல, அதனால இதெல்லாம் வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களே சொன்னாங்க. இந்த இடத்துல இது வைங்க நல்லா இருக்கும். அர்ஷத் கான் கூட நீங்க வந்து அந்த ஷூட்டிங்கை கெடுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொன்னாரு, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இவர் இதான் பண்றாரு இந்த மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாட்டு அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த பாட்டுல வந்து எல்லாமே கரெக்டா அந்த டீமோட ரிலேட் ஆகி வந்திருக்கும். நீங்க இங்க விஜய் சித்து அவர் வந்து மீட் பண்ணிருப்பீங்கல்ல, அவர் நார்மலாவே அந்த ஒரு மோட்லயே தான் இருக்காரா, இல்ல வீடியோக்காக வர மாதிரி இருக்காரு? இல்ல அவர் நார்மலாவே ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தான். அவர் ரொம்ப ஜாலியா பேசுவாரு. அவர் வந்து ஆனா ஒர்க்குன்னும் போது அந்த ஒர்க்லயே ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருந்தார். அன்னைக்கு வந்து இந்த பாட்டு பண்ணணுன்றதுனால ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்தையும் ஒரு லைனையும் பார்த்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப வந்து சதீஷ் வந்து சொன்ன போல, மாமா சத்தியமா இவரு இப்படி இருக்கவே மாட்டாரு, அவர் இந்த பாட்டுன்றதுனால ரொம்ப ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி சொல்றாரு, அவர் பயங்கர ஜாலியா இருப்பாரு. ஆமா. அதுக்கப்புறம் நாங்க தனியா போய் பேசும்போது அப்ப கொஞ்சம் ஜாலியா பேசி கொஞ்சம் ஃபன் பண்ணியிருந்தோம். ஸ்டுடியோவில் வந்த உடனே அவர் டோட்டலா மாறிடுறாரு. இல்ல இது வைங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க இதை மாத்துங்க, ஒரு சஜஷன் தான் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப அந்த முக்கியமா உன்னிப்பா அந்த பாட்டுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து ஒரு டைரக்டர் மைண்ட் செட்ல அவர் வந்து சொல்றாரு. அது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கரு, அவர் நல்ல மனிதர், இன்னும் மென்மேலும் அவர் வளரணும். அதே மாதிரி இந்த விஜய் சித்து விளாக்ஸ் டீமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவரு விஜய் சித்துவை கூட கலாய்ச்சிருப்பாரு. ஹர்ஷத் கானை வந்து இவன் கண்டென்ட் கூட பண்றா, இவனுக்கு ஃபேன்ஸ் ஓகே, கேமராமேன் சூரிக்கு வந்து நாங்க கூப்பிடி பேசுறோம், அவர் கேமரா இது பண்றாரு, அவருக்கு ஃபேன்ஸ் ஓகே, நீ என்ன பண்றன்னு ஃபேன்ஸ் சொல்லிட்டு பிபியை வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்க லிரிக்ஸாவோ வந்திருக்கும். ஆக்சுவலி அவரோட இதை பத்தி சொல்லுங்க. அதாவது எழுதியிருப்பாப்ல ரோகேஷ், ஃபிளிப்பியார் செடிஷன் செக்ஸி லிப்ஸ், எனக்கு வரவே இல்லை வாயில பாடும் போது, எழுதி குத்துக்கிறேன், அது ஃபிளிப்பியார் செக்ஸி வருதுன்னா இது மச்சான் இதெல்லாம் சொல்லுவாங்களா மச்சான், அதனால கமெண்ட்ல சொல்லுவாங்க. சரி ஃபிளிப்பியார்னா அது ஒரு சாஃப்டான ஓகே, செடிஷன் அந்த காம பார்வை என்ன பண்றது, செக்ஸி லிப்ஸ் என்ன எதுக்கு அந்த மாதிரி, இல்ல மச்சான் இந்த மாதிரி தான் இருப்பா போலியா அவரு, நான் வேற அவரை பார்த்தது கிடையாது, அவரு வரல, வேற நீ வரல, இப்படிதான் இருப்பா போலியா மச்சான், நீ பாடு. சரி நான் பாடிட்டு பிறகுதான் அதுக்கப்புறம் அவரை தனியா ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க, ஊர் தானே அது அப்படின்னு. ஒரே சிரிப்பா இருந்தது எனக்கு பார்த்துட்டால. நான் அவரு அவ்வளவா வீடியோல எல்லாம் கூட அவ்வளவா பார்த்தது இல்லை, இருந்தாலும் அவரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னும் போது ஒரு பூரா கமெண்ட் பூரா இதான் போட்டு வச்சிருப்பாங்க. ஓ கரெக்டா அது பாட்டு கரெக்டா வேற சிங்கா இருக்குப்பா, அதுதான் போட்டிருக்காங்க நிறைய பேரு. தெரியல, ஆனா அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேரு. வாழ்த்துக்கள் தலைவா. ஃபிளிப்பியார் செடிஷன் செக்ஸி லிப்ஸ்ன்னு பாய்ஸ் கூட கமெண்ட் போடுது, பிபி உனக்குன்னு ட்ரிப் அட்வைசர்னு பயங்கர மாசின போடுது, நம்பி கூட கூட்டின்னு போன ஷூட்டிங்க கெடுக்குது. உங்களுக்கு யாரோட அந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? அது எனக்கு எல்லார் லைனும் எல்லாருமே சூப்பரா இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சூரி இதுதான் ரொம்ப காமெடியா இருந்தது. நான் வந்து அவர்கிட்டயே போய் கேட்டேன், தலைவா இது எப்படி கண்டென்ட் மாதிரி நீங்க சொல்றீங்களா, இல்ல உண்மையாவே நீ இதெல்லாம் பண்ணிருக்கிறியா? ஆனா இல்லைண்ணே, அது ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்துச்சு அந்த மாதிரி, மற்றபடி நான் வந்து சூப்பர் தானே அப்படியா, எனக்கு தெரியாது பிரதர், அதனால நான் கேட்டுருந்தேன் முன்னாடியே. அவர் வந்து அந்த மாதிரி நம்ம சூரி கேமராமேன் இல்ல, கேமரா எடுக்க இருக்காதுங்க கேமரா ஆன் இல்ல, கோயில ஏரியும் கூட ஒன்றும் நடக்கல, வீடியோவைத்தான் போட்டு பார்த்தா அடிய கேட்கல, ரெக்கார்டு போட மறந்துடும், அதை காப்பி பண்ண மறந்துடும், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாலும் ஃபுட்டேஜ தொலைச்சிடும். அவருக்கு கிட்டத்தட்ட அது ஒரு பிராண்டாவே செட் ஆயிடுச்சு. கேம் சூரி அப்படிங்கிறது ஒரு பிராண்டாவே செட் ஆயிடுச்சு. அந்த கேங்கே பார்த்துருப்பீங்க, இப்ப அந்த பாட்டுலயே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பர்சனலா எந்த ஒரு கேரக்டரும் ரொம்ப ரிலேட் ஆச்சுங்க, இது இந்த கேரக்டர் நமக்கு லைட்டா சிங்க் ஆகுது பார்ப்போம், ட்ரிப்பு போனாலே 10 பேர்ல நமக்கு ஒருத்தங்க சிங்க் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு சிங்க் ஆனது யாரு அந்த கேரக்டர்ஸ்? நாங்க எனக்கு வந்து அர்ஷத் கான் தான். ஓகே. ஆமா,
எதனால அர்ஷத் கான் அவரோட? நம்ம அந்த மாதிரி தான் எதனா போயிட்டா நம்மளும் ஒன்று எதனா ஒன்று லூசுத்தனமாக ஒன்று பண்ணிருப்பேன் நான் தனியாக ஒன்று. அதுலேயே நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. இவன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணு, யார் சொல்கிறதே கேட்க மாட்டேன், நான் ஒரு சைடில் ஒன்றுன்னா பண்ணிருப்பேன். அந்த மாதிரி பண்ணி இருக்கிறாப்புல அவர் பார்க்கும்போது ஒரு சித்து வந்து அவர் பயங்கர டென்ஷனாக இருப்பார். இவர் மான்னு ஒன்று பண்ணு. ஆமா, அந்த மாதிரி ஆள் தான் நான் நேச்சுரலாகவே. நம்ம ஒரு ட்ராக்ல தனியாக போயின்னு இருப்போம். இது வந்து கேஸ்டஸ் கலெக்டிவ்ல சொல்லுவாங்க. டென்மான் சொல்வார். அவர் இது மாதிரி அவர்கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கினே இருப்பேன் நானு. அவர்கிட்ட திட்டெல்லாம் வாங்குறீங்களா? பயங்கரமா வாங்கிக்கிறேன். ஆமா, அவருதான் நட்சத்திரம் வேற, அவர்தான் மியூசிக் டைரக்டரா பண்ணிட்டார் ரஞ்சித் சாரோட சேர்ந்து. எனக்கு அந்த இது பார்க்கும்போது நாங்க அங்க இருந்த ஞாபகங்கள் எல்லாம் வரும். கேஸ்டஸ் கலெக்டிவ்ல நம்ம பண்ணது அதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்ல, அந்த டேவே கோட் சூட் போட்டு நடந்து வரும்போது அத்தனை பேர் முன்னாடி அந்த ஒரு மொமெண்டா உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ ஒரு ஞாபகம் இருக்கு. எல்லா கோட் ஷர்ட்லாம் போட்டோம், பக்காவா ரெடி ஆயிட்டோம். ஒரு அந்த 21 பேர் நடந்து அந்த போகும்போதே வந்து அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. எங்களெல்லாம் வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, 10 பேர் வந்தாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், 100 பேர் வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்றோம், 1000 பேர் வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்றோம். நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ ஷோ. புரியுது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு போறோம். அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு இசை நிகழ்ச்சி அது. யார் வருவாங்க வரமாட்டாங்கன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம போறோம், 100% நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு டென்மான சொல்லியே கூப்பிட்டு போறாரு. சரி, வெளியே வந்தா அவ்வளோ கூட்டம், ஒரு 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. எங்களுக்காக கண்ணெல்லாம் கிருன்னு ஆகுது. அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. சரி ஓகே, யாரும் பதட்டப்படாதீங்க, எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். நடந்து வரும்போதே ஃபுல்லா சுத்தி கேமரா, அந்த லைட் செட்டிங், அந்த ஸ்டேஜ் ஏறும்போதே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. ஏதோ ஒரு இந்த ஃபுட்பால் மேட்சுக்கெல்லாம் நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருந்தது. 2 டீமா நடந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேர் நம்மள வந்து பாக்குறாங்க. அந்த டீமே இவ்வளோ பேர் வந்து அப்போ புதுசா மக்கள் ஆசைப்படுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு. அப்புறம் ஸ்டேஜ் ஏறி அதெல்லாம் பயங்கர ஜாலியாக அமங்கலம் பண்ணி ஷோலாம் முடிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு ரெசார்ட்ல ஒரு மீட்டிங் வச்சாங்க. போயிட்டு அங்கே உட்காந்து ஒரே எல்லாரும் இந்த மாதிரி பயங்கரமா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அது ஒரு மறக்க முடியாத வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு 3 வருஷம். எனக்கு 3 வருஷம் அந்த கேஸ்டஸ் கலெக்டிவ் கூட நான் இருந்த இது வந்து வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஓகேண்ணே, இப்போ வந்து முக்கியமான ஒரு பர்சன் பத்தி பேசணும். உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது அவரை பத்தி பேசாம இருக்க முடியாது. உங்களுடைய அப்பா கானா பழனி சார், அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆஃப் த பர்சனா வந்து எப்பவுமே எல்லாராலையும் கருதப்படுறாரு. நீங்க வந்து அப்பா வந்து இப்படி ஒரு லெஜெண்டான்னு உங்களுக்கு உணர்ந்த ஒரு தருணம் இருக்குல்ல, அது எந்த டைம்ல நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணீங்க? நான் எங்க அப்பாவை பத்தி நான் தெரிஞ்சது வந்து எங்க அப்பாவுடைய இறப்புல தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களே, கூட இருக்கும்போது ஒருத்தவங்க யாருமே தெரியாது. நான் அப்பா வந்து அப்படி எங்ககிட்டயே இல்லை. தன்னை ஒரு பெரிய ஆளாவோ இல்லை நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறேன், கானாலே நான் தான் ஒரு மிக சிறந்த சிங்கர் அப்படின்ற மாதிரிலாம் எங்ககிட்ட காட்டினதே கிடையாது. ஜாலியாக இருப்பார், எங்க கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார், விளையாடுவார். அது எங்களுக்கு தெரியாது அவர் அவ்வளோ பெரிய லெஜண்டா இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு. அவர் இறந்த பிறகு தான் அவ்வளோ எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய இறப்பை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. எனக்கு இப்படி ஒரு மனுஷன் எப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இவரை பற்றி நம்ம தெரியாமே விட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கு எழுதலான் இருக்கேன். அவருடைய வரலாறையும் ஒரு புக்காக போடலான் இருக்கேன். ஸோ பெரிய விஷயம் தான். பலருக்கும் வந்து படிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக தரும். ஆனால் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எங்களுக்காக ஒரு 2 பாடல் பாடுங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன். இது ஃபேவரட் சாங் தான். ஆனால் இது நான் வந்து கானா குயில் பாட்டில் பாடின பாட்டு, ரோகேஷ் எனக்கு எழுதி கொடுத்த பாட்டு. ஓகே. வாழ்க்கை ரொம்ப சிறுசுதான், வாழும் ஒவ்வொரு நொடியும் பரிசுதான், சந்தோஷமா இருப்போம் சாவு வரைக்கும், நீ நல்லதெல்லாம் செஞ்சா உன் பேரு நிலைக்கும். வாழ்க்கை ரொம்ப சிறுசுதான், வாழும் ஒவ்வொரு நொடியும் பரிசுதான், கெட்ட புத்தி கேடு என்ன போறாம எது ஒண்ணும் வைக்க வேணாம் மனசுக்குள்ள, மத்தவனை கெடுக்காம தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதும் உலகத்துல. ஒரு கதை எல்லாம் நமக்கு எதுக்கு, தேவையில்லை பேச்ச ஒருவதுக்கு, நீ நல்லதை செய்ய நினைச்சாலே மண்ணில் பிறந்ததற்கான பலன் இருக்கு. வாழ்க்கை ரொம்ப சிறுசுதான், வாழும் ஒவ்வொரு நொடியும் பரிசுதான், சந்தோஷமா இருப்போம் சாவு வரைக்கும், நீ நல்லதெல்லாம் செஞ்சா உன் பேரு நிலைக்கும். வாழ்க்கை ரொம்ப சிறுசுதான், வாழும் ஒவ்வொரு நொடியும் பரிசுதான்.